கீரா ஐயா அவருடைய கதைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கதை சொல்லி வாயிலாக கேட்டும் பின்னூட்டத்தால் பகிர்ந்தும் பல்வேறு நிலைகளில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழர்களே. கீரா ஐயா அவருடைய கதையை இன்றைக்கு 34ஆம் நாள் நிகழ்வில் புத்தக உலகம் என்கிற கதையை கதை சொல்லி வாயிலாக நாம் கேட்க இருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் முன்பு தமிழொலி கதைகளை சிறப்பாக பகிர்ந்து பேசிய கரந்தை தமிழ் சங்கத்தினுடைய தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய அருமை முனைவர் கிருத்திகா அவர்கள் நம்மோடு கதை சொல்லியாக பயணிக்கிறார். நல்ல இலக்கிய ஆளுமை ஆவார். பல்வேறு கருத்தரங்கங்கள் பயிலரங்கங்களிலெல்லாம் கட்டுரைகள் வாசித்தும் அதில் இருக்கக்கூடிய விவாதங்களிலெல்லாம் பங்கேற்றும் சிறப்பித்த ஆளுமை முனைவர் கிருத்திகா அவர்கள். அவர் பல்வேறு ஆய்வுதல்களிலும் கட்டுரை எழுதி வருகிறார். நல்ல சிறப்பு மிகுந்த பேராசிரியராக இருக்கக்கூடிய நம்முடைய தோழமை மிக்க கிருத்திகா அவர்கள் இன்றைக்கு புத்தக உலகம் என்கிற கதையை சொல்ல வருமாறு காலத்தினுடைய அருமை கருதி பல்வேறு பிற செய்திகளை இணைக்காமல் தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் 100 ஆண்டு கண்ட ஆளுமை, கரிசல் இலக்கிய தந்தை, சாகித்ய அகாதமி விருதாளர் கீரா கதைகள் குறித்த நாளும் ஒரு கதை இணையவழி தொடரில் இணைந்துள்ள தோழர்கள் அனைவருக்கும் என் முத்தான வணக்கம். நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு புத்தக உலகம். இந்த புத்தக உலகம் என்ற சிறுகதை 1980 குமுதம் இதழில் ஜனவரி 20 வெளியான சிறுகதை. இந்த சிறுகதையினுடைய மைய கருத்து, ஒரு நூலிற்கு பாயிரம் எவ்வாறு துணை செய்யுமோ அது மாதிரி இந்த மைய கருத்தும் சிறுகதையினுடைய நுணுக்கத்தை உணர வைக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, புத்தகமே உலகமென வாழக்கூடிய ஒரு புத்தக வாசிப்பாளனின் உலகம் எப்படி இருக்கிறது, அவரை பற்றிய பார்வை எப்படி இருக்கிறது என்று பதிவு செய்வதுதான் இந்த புத்தக உலகம் என்ற சிறுகதை. இந்த புத்தக உலகத்துல வாழக்கூடிய திருமான் வேங்கடம் என்பவர்தான் இந்த சிறுகதையுடைய நாயகன். இவருடைய இயல்பு, தன்மை, பண்பு எது வேணாலும் எடுத்துட்டோம்னா புத்தகம்தான் தன்னுடைய நண்பன், புத்தகம்தான் தன்னுடைய வாழ்க்கை, புத்தகம்தான் தன்னுடைய பொழுதின் தோணி என்று வாழக்கூடியவர் தான் திருமான் வேங்கடம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஓரளவு வசதியுள்ள ஒரு விவசாயி. விவசாயம் பார்ப்பதை விட அவர் புத்தகம் வாசிப்பதை தான் அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருக்காரு. அதுதான் தன்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்பவுமே இவரை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒண்ணு கையில புத்தகம் இருக்கும், இல்ல கக்கத்துல புத்தகம் இருக்கும். இப்படிதான் திருமான் வேங்கடம் யாருக்கு வேணாலும் காட்சி கொடுப்பாரு. அப்படி இங்கு கதை நிகழ்த்தக்கூடிய தோழமைகளோடு அவர் பார்வையும் அப்படிதான் இருக்கு. ஒரு நூலக ஆண்டு விழாவுல நூலகத்துல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை முறைத்து பார்க்கக்கூடிய நிலையில தான் திருமான் வேங்கடம் அந்த தோழர்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க. அந்த காட்சியானது எப்படி இருக்கு அப்படின்னு அந்த தோழர்கள்ல ஒருவர் நினைக்கிறார் அப்படின்னா, ஒரு புடவை கடையை பார்த்து ஒரு பெண் எப்படி நிற்பாளோ அப்படியாகத்தான் அந்த புத்தக காட்சிகளை பார்த்து அவர் நிற்பதாக அவர் மனதுக்குள்ள உள்வாங்குறாங்க. இவர் யார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவருடைய தோற்றத்தை பத்தி சொல்றாங்க. நல்ல மூக்கு கண்ணாடி போட்டிருப்பாரு, மண்டை முன் ஒழுக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தோற்றத்தை பத்தி அவங்களே உள்வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரு என்ன, திருவேங்கடம் யாரு என்ன, திருமான் வேங்கடம் யாரு அப்படின்ற பத்தி அவங்களுக்கு தெரியாது. இவர்கள் தோழர்கள் கூட்டமாக போறாங்க. அங்க நூலகத்தினுடைய நூலக ஆசிரியர் சொல்றாரு, அவர் பேர் ராமானுஜம், இவர் தான் இன்றைய சொற்பொழிவாளர் அப்படின்னு சொல்லி அவங்கள அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்தின உடனே இந்த தோழமை கூட்டமும் அவர்களும் உரையாடுறாங்க. உரையாடும் பொழுதே திருமான் வேங்கடம் தான் யாரு அப்படின்றத அவர் வாயாலே சொல்றாரு. நான் ஒரு விவசாயி அப்படின்னும், அடுத்து எனக்கு புத்தகம் தான் உலகம், புத்தகம் தான் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி புத்தகத்தை பத்தியே அவர் பேசுறாரு. அவர் பேசுகின்ற அந்த உணர்வு இந்த தோழமைகள் கூட்டத்திற்கு மிக உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இவரை
அதாவது சில பேர் வந்து பேசும்பொழுதே நம்ம மயங்கிருவோம். அந்த மாதிரியான ஒரு மயக்கத்தை அந்த தோழர்கள் கூட்டத்துக்கு குடுக்குறாங்க. அந்த சிறப்பு சொற்பொழிவும் எப்படி அமையுது அப்படின்னா, புத்தகம் தான் வாழ்க்கை. புத்தகம் தான் உறவு. உறவு எல்லாத்துக்கும் முக்கியம் தான். ஆனா புத்தகத்தோடு இருக்கக்கூடிய உறவு அப்படின்றது மேலும் மேலும் நமக்கு ஒரு சிறப்ப குடுக்கும். புத்தகம் அப்படின்றது ஒரு நண்பனுக்கு சமம். ஒரு நண்பன் அப்படின்றவங்க புத்தகத்துக்கு சமம். அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அ ஒரு வீட்ல புத்தகம் இல்லாத அறையும், பூஜை அறையும் இல்லாதது பாழ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்துக்கு புத்தகம் வாசிப்பதற்கு, புத்தகத்தை நேசிப்பதற்கு எப்படியெல்லாம் ஊக்கம் கொடுக்க முடியுமோ, அப்படியான ஒரு சொற்பொழிவ தான் அவர் அந்த நூலக கூட்டத்துல கொடுக்குறாங்க. அந்த ஆண்டு விழாவுல திருமான் வேங்கடம் அவர்கள் கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற பார்வையாளர்கள் எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப உற்சாகத்த குடுக்குது. அவர்களுடைய கைத்தட்டல் எப்படி இருக்கு அப்படின்னா, அப்பட கூடைகளை நொறுக்கினா எப்படி சத்தம் வருமோ, அந்த மாரியான ஒரு அப்ளாஸ் சத்தம் அங்க கேக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாரியான ஒரு யாரையுமே வந்து தன்னுடைய பேச்சால் மயக்கக்கூடிய ஒரு திறன் பெற்றவர் தான் திருமான் வேங்கடம். இவரோடு வந்து பயணிக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவே எல்லாரும் நினைக்கிறாங்க. இதுல குறிப்பிட்டு நான் அப்படின்னு சொல்லும்பொழுது, இது கீரா ஐயா அவருடைய அனுபவமாக கூட இருக்கலாம். அவர்தான் அந்த கதைய வந்து சொல்லிட்டு நகர்த்துவது போல தான் இருக்கு. நான் வந்து எதார்த்தமா 1 வாரம் கழித்து பஜார்ல நான் அவர சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சந்திக்கும் பொழுது அவருடைய கையில வந்து நல்ல பெரிய பைண்டிங் பண்ண சிகப்பு கலர் அட்டையோடு, ஒரு கையில ஒரு பெரிய ஒரு அட்டை ஒண்ணு இருக்கு. அத பார்க்கும் பொழுதே இவருக்கு வந்து ஆர்வமா இருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லி திருமான் வேங்கடம் அவர்கள்ட்ட அவர் கேட்கிறாரு. கேட்ட உடனேயே, "இந்தாங்க புடிங்க" அப்படின்னு சொல்லி அவங்க கையில குடுக்குறாங்க. குடுக்கும் பொழுது அவரால ஒரு கையில அத வாங்கவே முடியல. 2 கையில வாங்குற மாரி வருது. 2 கையில வாங்குற மாரி வரும்பொழுது அவரால தூக்கவே முடியல. "ஏன் அப்பா இது என்ன?" அப்படின்னு சொல்லும் பொழுது, "இது ஒண்ணும் இல்ல. கருணாமிர்தம் சாகரம் என்ற இசை நூலு. இது தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் எழுதிய நூலு" அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் பொழுதே இவருக்கு வந்து ரொம்ப உற்சாகம் ஏற்படுது. ஏன் அப்படின்னா, அவர் ஒரு சங்கீத கிறுக்கர். நான் ஒரு சங்கீத கிறுக்கர்ன்னு தெரியாம இவரு இசை நூல பத்தி நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு தான் மனசுக்குள்ளேயே அவரு சொல்லிக்கிட்டு, "அப்படியா?" அப்படின்னு கேட்டவுடனே, "என்கிட்டயும் நெறைய இசை நூல் இருக்கு" அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் சொல்றாங்க. சொன்ன உடனேயே திருமான் வேங்கடம் கேட்கிறாரு, "நெறைய இசை நூலா? என்னென்ன இசை நூல்லாம் இருக்கு சொல்லுங்க" அப்படின்னு இவர் சொன்ன உடனேயே இவருக்கு வந்து மனசுக்குள்ள, ஆஹா! இந்த கருணாமிர்த சாகரம் என்ற நூல நம்ம வாங்கி படிச்சிரலாம். நம்ம கிட்ட உள்ள ஒரு 2 நூல குடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவர் நூலு தருவாரு அப்படின்ற ஒரு ஆசையில தன்னோட வீட்டுக்கு அவரே அத அழைச்சிட்டு போறாரு. அழைச்சிட்டு போய் தன்னோட வீட்ல இருக்கக்கூடிய நூலகத்துல என்ன இசை சம்பந்தமாக இருக்கக்கூடிய நூல எல்லாத்தையுமே எடுத்து திருமான் வேங்கடத்திடம் வைக்கிறாரு. அவர் அதுல ரத்னஹாரம், தியாகராஜ ஹிருதயம், மும்மூர்த்திகள் சரிதம், ராக அகராதி அப்படின்ற 4 புத்தகத்த மட்டும் எடுக்குறாரு. எடுத்த உடனே அவருக்கு மகிழ்ச்சி. இந்த 4 புத்தகத்த எடுத்தா கண்டிப்பா நமக்கு இந்த புத்தகத்த வந்து குடுப்பாங்க. நம்ம அத படிச்சுட்டு தரலாம் அப்படின்ற ஒரு மன ஆசை அவருக்குள்ள தோணுது. ஆனா உடனே வேங்கடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இத நான் படித்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் முடிக்கல. படிச்சு முடிச்ச பிறகு தர்றேன்" அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனேயே அவருக்கு வந்து கண்டிப்பாக இது நமக்கு குடுப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலை மட்டும் தான் அவருக்கு இருக்கு. ஆனா கடைசி வரையுமே அவர்ட்ட வந்து திருவேங்கடம் இது கருணாமிர்த சாகரம் அப்படின்ற நூல பத்தி குடுக்கவே இல்ல. அவர் கண்ணுல காட்டவும் இல்ல. இப்படிதான் போகுது. அவரு மனசுக்குள்ள ஒரு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த வேதனை இவருக்கு மட்டும் தான் வந்திருக்கா அப்படின்னா, இல்ல. இவரோட சேர்ந்த தோழமைகள் நெறைய பேருக்கு வந்து இந்த வேதனை வந்திருக்கு. இது எப்ப தெரியுது அப்படின்னா, அவங்க வந்து நூலகத்துக்கு போறாங்க. நூலகத்துக்கு போகும்பொழுது, அங்க உள்ள நண்பர்கள் எல்லாம் பேசுறாங்க. பேசும்பொழுது தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது, திருவேங்கடத்தால பாதிக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்கிட்ட இந்த நூல் போச்சு, என்கிட்ட இந்த நூல் போச்சு" அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசும்பொழுது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசும்பொழுது, அந்த மோசடி வழக்க பத்தி சொல்றாங்க. இந்த மோசடி அப்படின்றப்ப வேங்கடம் பிற நண்பர்களிடம் புத்தக மோசடி செய்தது எப்படி அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்படி பேசும்பொழுது இந்த கதையை தொடக்கத்திலே சொல்லும்போது கீரா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, "மணி பர்ஸ் ஜாக்கிரதை என்பதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா புத்தகம் ஜாக்கிரதைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு உதாரணம் யாரு அப்படின்னா வேங்கடம் தான்" அப்படின்னு சொல்லி முன்னாடியே பதிவு செஞ்சிருப்பாங்க. இன்னொன்னு இந்த மோசடி அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம இப்ப நடக்கக்கூடிய இந்த பிக் பாக்கெட்டு, வழிப்பறி கொள்ளை இதுக்கெல்லாம் வந்து என்ன தேவை அப்படின்றத சொல்றாங்க. ஒரு வழிப்பறி கொள்ளை அப்படின்னா, கத்தியும் 5 விரல்களும் தேவை. ஆனா ஒரு பிக்பாக்கெட்காரனுக்கு வந்து 2 விரல்கள் மட்டும் போதும். ஆனா வேங்கடத்துக்கு ஒரு நாக்கு இருந்தா போதும். எல்லாரையும் மயக்கி புத்தகத்த மோசடி செஞ்சுருவாரு அப்படின்னு சொல்லி அந்த தோழமைகள் கூட்டம் எல்லாம் தன்னுடைய அனுபவங்கள சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இதுல ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு நூலை வந்து இழந்ததாக சொல்றாங்க. அது வந்து ஐயா அவர்களே சுட்டி காட்டுறாங்க. கதிர்வேல் செட்டியாரு, இவங்க வந்து ஒரு புத்தகத்தை இழந்து போறாங்க. இந்த இழந்து போகும்போது கதிர்வேல் செட்டியார பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஹ் இவரை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன் வே. யாரு? கதிர்வேல் செட்டியார் வந்து ஒரு ஒன் வே அப்படின்னு சொல்லும்போது, புத்தகம் அவர்கிட்ட போகும், ஆனா திரும்பி வராது. ஆனா அந்த மனுஷனையே மாயாஜால அந்த வாய் பேச்சால அவர் மயக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேலியாக அவரை கண்டு சிரிக்கிறாங்க. கதிர்வேல் செட்டியார் வந்து எந்த நூலை இழந்தாரு அப்படின்னா, அந்த நூல் இழக்கும் பொழுது நமக்கெல்லாம் எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்தாங்க இந்த நூலை வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு நூல் தருவாங்க அப்படின்ற ஒரு அனுபவம் இருக்கும். அது மாதிரி ஒரு அனுபவம். அதே மாதிரி ஒருத்தவங்களோட நல்லா பேசுறாங்க, நல்லா அறிவார்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு புத்தகம் கொடுப்பதையே வந்து ஒரு மரியாதையாக நினைச்சுக்குவோம். அந்த மாதிரி 2 விதமான தோழமை கூட்டகம் வந்து திருவேங்கடத்துல நூலை கொடுத்து ஏமாந்து போயிருக்காங்க. அதுல கதிர்வேல் செட்டியார் எந்த நூலை கொடுக்குறாங்க அப்படின்னா, 40 வருடங்களுக்கு முன்னால் நவயுக புத்த காலத்தரால் வெளியிட்ட புதுமை புத்தன் கதைகள் அருமையான கட்டமைந்த புத்தகம். இந்த புத்தகத்தை கதிர்வேல் செட்டியார் வந்து அவர்கிட்ட இழந்து போறாரு. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ரசமட்டம் அப்படின்ற ஒரு புத்தகம் கிடைக்கும் அப்படின்ற ஏக்கத்தோட அந்த புத்தகத்தை கொடுக்குறாரு. ஆனா கடைசி வரையும் வந்து அவருக்கு ரசமட்டம் புத்தகம் கிடைக்கவே இல்லை. இது மட்டும் கிடையாது. பரமசிவம் அப்படின்றது வந்து அக்கறை சீமையில் அப்படின்ற புத்தகம் கிடைக்கும் அப்படின்ற நப்பாசையில பல்லக்கு தூக்கிகளை என்ற புத்தகத்தை இழந்து போறாரு. சடகோபன் அப்படின்றவர் வந்து அபேதவாதம் அப்படின்ற புத்தகம் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஆசையில சக்கரவர்த்தி திருமகள் அப்படின்ற புத்தகத்தை வேங்கடத்துல கொடுத்து இழந்து போறாரு. இதோட மட்டும் இல்லாம இஸ்மத் பாஷா அப்படின்றவங்க மணிக்கொடி வால்யூம் அப்படின்ற புத்தகத்தை எழுத்து என்ற புத்தகம் கிடைக்கும் அப்படின்ற புத்தகத்தை இழந்து போறாங்க. அது எந்த புத்தகம் கிடைக்கும் அப்படின்னா, எழுத்து என்ற இதழ் வந்து கிடைக்கும். அதாவது ஒரு புத்தகம் கொடுத்தா இன்னொரு புத்தகம் கிடைக்கும் அப்படின்ற ஆசையில இழந்து போனவர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பிற தோழர்கள் வந்து புத்தகங்களை இழந்து போறாங்க. இதோடு சேர்ந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம மகுடபதி, காசிராமன், லோக சிகாமணி, இத்தியாதி இவங்க எல்லாமே வந்து அவருடைய வாய்ப்பேச்சிலே மயங்கி புத்தகங்கள்லாம் வந்து அவர் திருப்பி கொடுத்துருவாரு அப்படின்ற நம்பிக்கையில கொடுத்து இழந்து போனவங்களும் இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாரும் வந்து கூடி பேசி இதுக்கு ஒரு முடிவு பண்ணுவோம். அவர்கிட்ட இருந்து எப்படியாவது இந்த புத்தகத்தெல்லாம் வந்து நம்ம திரும்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லி கூடி பேசுறாங்க. அப்படி பேசும் பொழுது அங்க நூலகர் ராமானுஜம் வராரு. வந்தோடனே இவங்களுடைய முகத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது இது மாதிரி கதையெல்லாம் எடுத்து சொல்றாங்க. சொன்ன உடனே அவர்கிட்டயே வந்து முகவரியும் கேட்கிறாங்க. முகவரியை கேட்கும் பொழுது அவர் வந்து இவர் சுண்டூர் அப்படின்ற ஊர்லதான் வசிக்கிறாரு. இது குருமலைக்கு அருகில உள்ள ஒரு ஊரு. பொன்னையா பிள்ளைக்கும் கருமலைக்கும் பக்கத்துல உள்ள ஒரு கிராமம் தான் அந்த சுண்டூர் அப்படின்னு சொல்லி நூலகர் சொல்றாரு. சொல்லும் போதே அங்க உள்ள நபர் சொல்றாங்க, என்னது சுண்டூரா? அப்படி ஒரு ஊர்னு கிடையவே கிடையாதே அப்படின்னு சொல்றாங்க. சுண்டூர்னு ஒண்ணு ரொம்ப தூரத்துல இருக்குப்பா. அந்த ஊருக்கு உங்களால நடந்தும் போக முடியாது, வண்டியும் போகாது அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து புத்தகத்தை அதாவது எதிர்பார்ப்போடு புத்தகத்தை இழந்த கதிர்வேல் செட்டியார் சொல்றாரு, பாத்தீங்களா இந்த வேங்கடத்தை கதையில வர்ற மாதிரி லோகத்துல 7 சத்தா சமுத்திரத்துக்கு அங்கிட்டு போயில்ல இங்க போய் குடியிருக்காரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர்கிட்ட போய் வாங்கவே முடியாதே, இப்படி போய் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு வேதனையோடு அவர் சொல்றாரு. அங்க உள்ளவங்க எல்லாமே வந்து பரிதவிச்சு போறாங்க. இப்படியாப்பட்ட ஊருக்கு நம்மளால பஸ்லயும் போக முடியாது, நேர்லயும் போக முடியாது, நமக்கு வழியும் தெரியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் குழுவா யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அங்க பொன்னையா பிள்ளை அப்படின்றவரு வராரு. அந்த பொன்னையா பிள்ளை அப்படின்றவங்க யாரு அப்படின்னா ஆரம்ப பாடசாலையில ஒரு ஆசிரியராக பணியாற்றக்கூடியவர் தான். இவர் எப்பவுமே வந்து அந்த நூலகத்துக்கு அடிக்கடி வரக்கூடியவர். ஆனா நூலகத்துல உள்ள புத்தகத்தை வாசிக்க வரமாட்டாரு. அங்க இருக்கக்கூடிய செய்தித்தாள்களை வாசிப்பாரு. செய்தித்தாள் அப்படின்னு சொன்னோம்னா வார இதழையோ இல்ல மாத இதழையோ வாசிக்கக்கூடிய நபர் அவர் கிடையாது. அவர் வந்து அன்றாடம் தினசரி செய்தித்தாளை வாசிக்கிறதுக்கு மட்டுமே அங்க வர்றவரு. இந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய தோழமை கூட்டத்தெல்லாம் பார்த்து ஒரு நகைப்பு செய்யக்கூடியவரும், அதாவது நீங்களாம் பெரிய புலவர் அப்படின்னு சொல்லி நகைப்பு செய்யக்கூடியவரும் அவர் தான். இது மட்டும் இல்லாம இவங்களெல்லாம் பார்த்தா சீக்கிரமே ஏமாந்து போற நபர் மாதிரி இருக்கீங்கப்பா அப்படின்னு எப்பயுமே அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாராம். பொன்னையா பிள்ளைய பார்த்தோன்னே எல்லாருமே சொல்றாங்க, நீங்க அடிக்கடி சொன்னது பழிச்சு போச்சு, நாங்க எல்லாருமே
வந்து வேங்கடத்துல வந்து புத்தகத்தை கொடுத்து நாங்க ஏமாந்து போய் நிக்கிறோம், அதை நாங்க வாங்கணும், எங்களுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, என் ஒரு பக்கத்துலதான் இருக்கு, நான் இப்ப போற வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவரு போறாரு. அது அது எந்த நாள்ல நடக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமை நடக்குது. அடுத்து சனிக்கிழமை வந்து எல்லாரும் அங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்த போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சனிக்கிழமை போகணும் அப்படின்னு சொல்லி. வெள்ளிக்கிழமை அன்று வந்து விடுமுறை. நூலகத்துக்கு வந்து விடுமுறை. அங்க நூலக வாசக வட்டம் அப்படின்ற ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துல திடீர்னு ராமானுஜம் வந்து வேங்கடம் இறந்து விட்டாரு, அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கணும், அவங்க குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கணும், அவரை பத்திய புகழ் எல்லாம் சொல்லிட்டு அவங்களும் எல்லாருமே வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம அவங்கள பத்தி தெரிஞ்சவங்க எல்லாமே புகழெல்லாம் சொல்றாங்க. அடுத்த நொடி இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன தோணுது அப்படின்னா, தான் புத்தகத்த இழந்தோம் அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்கள்ட்ட இல்ல. ஐயோ! இப்படியாப்பட்ட வாசிப்பாளர நம்ம இழந்துட்டோமே! இவ்வளவு புத்தகத்த விட்டுட்டு அவரு போயிட்டாரே! அ இ இப் அ இப்படிப்பட்ட வாசிப்பாளர இனிமே பார்க்க முடியுமா? இப்படிதான் அவங்களுடைய பேச்சுகள்லாம் மாறுது. ஒரு நொடியில ஒருவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே எல்லாத்துக்குமே வந்து அந்த பேச்சே மாறுது. நூலகர் சொல்லும்பொழுது, அவர் நூலகர்ட்ட போய் விசாரிக்கிறாங்க. "என்ன சொல்றீங்க? எப்படி இறந்தாங்க?" அப்படின்னு சொல்லும்பொழுது, அவர் மாடியிலேருந்து கீழ விழுந்துட்டாராம். விழுந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போதே, பாதியில அவர் இறந்து போய்ட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப அதை கொள்ளவே முடியல. ஏன்னா தங்களுடைய புத்தகத்தை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சவங்க மத்தியில, இன்னொன்னு ஒரு புத்தக வாசிப்பாளர் இறந்து போயிட்டாரே அப்படின்ற ஒரு நினைப்பு இன்னும் கூடுதலாக ஒரு அழுத்தத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துது. எப்படியாவது அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை எல்லாரும் ஒரு கூட்டத்தை போடுறாங்க. போடும் பொழுது அங்க ஒரு ஹோட்டல்ல நின்னு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அங்க பருத்தி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி வராரு. அவர்கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் நடந்த கதைலாம் சொல்றாங்க. சொல்லும் பொழுது பொன்னையா பிள்ளையும் பார்க்க முடியல. அங்க ஸ்கூலுக்கு போனோம். ஸ்கூலுக்கு போகும்போது அவர் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தோழமை கூட்டங்கள் பருத்தி வியாபாரிட்ட சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க வந்து சுண்டூர் போற வழியில தான் பொன்னையா பிள்ளை வீடும் இருக்கு. நீங்க போகும்போது அவர அழைச்சுக்கிட்டே போயிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. சனிக்கிழமை இரவாயிடுச்சு. நீங்க போய் எங்க தங்க போறீங்க? அந்த ஊருக்கு பஸ்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி நீங்க ஞாயிற்றுக்கிழமை கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோழமைகள் கூட்டம் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறாங்க. கிளம்பி அவங்க வந்து அந்த ஊர அடையும் பொழுது, அந்த ஸ்டேஷன விட்டு இறங்கும் பொழுதே கோடை மழை வந்து மிக அதிக மழையையும், இடியையும், காற்றையும் அள்ளி வீசுது. அந்த வீசலையும் எதிர்த்து எல்லாரும் வந்து இறங்குறாங்க. இறங்கி நிக்கும் பொழுது, ஆ என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. எங்க போறது? என்ன பண்றது? அப்படின்ற ஒரு வழி தெரியாம எல்லாருமே அந்த தோழமை கூட்டம் நின்னுட்டு இருக்காங்க. நின்னுட்டு இருக்கும்போது பொன்னையா பிள்ளை வராரு. "எப்படிப்பா உன்னைய பார்க்க முடியும்னு நாங்க நினைக்கவே இல்லையே" அப்படின்னு சொல்லும் பொழுது, "இல்ல, இல்ல நீங்க வர்ற தகவல வந்து பருத்தி வியாபாரி என்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால தான் நான் ஓடி வந்தேன்" அப்படின்னு சொல்றாரு. அவரும் அந்த மழையில நனைஞ்சு சொட்ட சொட்ட நிக்கிறாரு. "சரி நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் போற வழிய பத்தி. வாங்க முதல்ல எல்லாரும் ஒரு காஃபி குடிப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு எல்லாரும் பொன்னையா பிள்ளையோட சேர்ந்து போறாங்க. அவங்களும் வீட்ட அடையுறாங்க. வீட்டை அடையும் பொழுது அங்க நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி அந்த அடையிற தூரத்துக்குள்ளேயே அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கும்போது எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, மாடியிலேருந்து கீழ விழுந்துட்டாருன்னு தான் சொல்றாங்க. ஆனா, அவருக்கு நடந்த விபத்து என்பது வேறு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, இவர் எப்பவுமே வந்து புத்தகம் தான் தான் உலகம் அப்படின்னு வாழ்வாரு. குடும்பத்துல உள்ள தான் மனைவி கிட்டயோ, பிள்ளைகிட்ட கூட பேச மாட்டாரு. இப்போ குடும்பத்துல எந்த வேலையும் பார்க்கறது இல்ல. தான் ஒரு விவசாயி அப்படின்னு தெரிஞ்சு விவசாய வேலை கூட பார்க்கறது இல்ல. அவங்க மனைவி, பிள்ளை அவங்க பையனும் தான் பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, ஒரு நாள் வந்து பம்பு செட்டு சாவிய காணோம்ன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா, விளைச்சலுக்கு வந்து நீர் பாய்ச்சணும். கரண்ட் போயிரும். பம்பு செட்டு சாவி உடனே வேணும்னு சொல்லி அம்மாவும் பிள்ளையும் தேடிட்டு இருக்காங்க. இவரு அமைதியா உட்கார்ந்து வீட்ல எதுவுமே நடக்காது போல அவர் பாட்டுல படிச்சிட்டு இருக்காரு. அவங்க தேடுவதையும் பார்த்துட்டு அவர் எதுவுமே அழட்டிக்கல. "நீங்க என்ன தேடுறீங்க?" அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்காம அவர் பாட்டுல படிச்சுட்டே இருக்காரு. அவங்க அம்மா கேட்கறாங்க, "ஏங்க சாவிய எங்க வச்சு பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. பையனும் கேட்கிறாரு, "தம்பி அந்த அலமாரில பாரு இருக்கும்" அப்படின்னு, "செல்ஃப்ல பாரு" அப்படின்னு சொல்றாங்க. அங்க பார்க்கும்போது இருக்கு. "ஏங்க இத நீங்களே எடுத்து குடுத்தா என்ன? ஏன் இப்படி அந்த பையன வேல வாங்குறீங்க? பொழுதன்னைக்கும் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்களே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனேயே சொல்றாங்க. அ சொன் "கொஞ்ச நேரம் இருங்க" அப்படின்னு சொல்லும்பொழுது, அவரு எதையுமே கண்டுக்காம அவர் பாட்டுல கூலா இருக்காரு. அந்த செல்ஃப்ல அவ சாவிய எடுக்கும்போது, அந்த பையன் கோவத்தோட தேடி எடுக்கும்பொழுது, அங்க உள்ள புத்தகத்தெல்லாம் இழுத்து கீழ தள்ளுறாரு.
எப்பவுமே அமைதியா இருக்கிறவரு, என்ன நடந்தாலும் கவலைப்படாதவரு, கலவரமே ஆனாலும் அமைதியா படிச்சுக்கிட்டு இருக்கவரு, புத்தகம் கீழ விழுந்த உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஓங்கி ஒரு எத்து விடுறாரு பையன. அப்பா அப்பாரு 8 அடி பாஞ்சா, பிள்ளை 16 அடி பாயும் போல, திரும்பி அவருக்கு ஒண்ணு விடுறாரு பையன். இப்படி கலவரம் நடந்துட்டு இருக்கும் பொழுது, கோவம் தன்ன அடிச்சுட்டானே பையன் அப்படின்னு சொல்லி மூலையில இருந்த உலக்கைய எடுத்து பையன அடிக்க போறாரு. அடிக்க போற சமயத்துல பையன் அத திருப்பி வாங்கி அப்பாவோட மண்டையிலே அடிச்சு அவர் அங்கேயே இறந்து போறாரு. இறந்து போனோனே என்ன பண்றதுன்னு அவங்க 2 பேத்துக்குமே தெரியல. தவிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒடியாரத்துக்குள்ளேயே அவங்க சொல்லிட்டாங்க, "மாடியிலேருந்து கீழ விழுந்து இறந்து போயிட்டாரு" அப்படின்னு அவரோட மனைவியே சொல்றாங்க. ஏன்னா, பெத்த பிள்ளைய விட்டு குடுக்க கூடாது. இனி அவருக்கான துணை அப்படின்றதுனால அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பையன விட்டு குடுக்காம மேலேருந்து கீழ விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. இந்த பக்கத்து வீட்டுக்கான செய்தி எல்லாருக்குமே பரவுது. பரவும் பொழுது அவர் மாடியிலேருந்து விழுந்தாரு மட்டும் தான் தெரியுது. ஆனா, அழும்போது அந்த பையன் என்னாலதான்ப்பா நீங்க இறந்தீங்க. நான் அடிச்சதுனால தான் நீங்க இறந்தீங்கன்னு சொல்லி அவன் வாய் விட்டு அழுதுறான். அப்ப எல்லாருக்குமே அது தெரிஞ்சு போகுது. தெரிஞ்சு போனோனே ரொம்பவும் இவங்க வருத்தப்படுறாங்க. ஆ வருத்தப்படு ப ப வருத்தப்பட்டாங்க அப்படின்ற செய்தி எல்லாத்தையுமே பொன்னையா பிள்ளை இந்த தோழமை கூட்டத்துக்கு எடுத்து சொல்றாங்க. எடுத்து சொன்னோனே, இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போன உடனேயே அங்க மனைவியும், அவருடைய பிள்ளையும் அந்த செல்ஃப காமிச்சு, புத்தகம் தாங்க அவருடைய உலகம் அப்படின்னு சொல்லி கதர்றாங்க. ஆ கதர்ன உடனேயே இவங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. ஆ சரி நடந்தது எல்லாமே இவங்களுக்கு தெரியும். அமைதியாக அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்றதுனால அங்க இருக்காங்க. ஒரு மூலையில ஒரு பேப்பர் சுருண்டு கிடக்கு. சுருண்டு கிடக்கு. அந்த செல்ஃப்ல ஒரு புத்தகம் கூட இல்ல. அப்ப அந்த புத்தகம் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆ இன்னொரு செய்தி ஒரு பொன்னையா பிள்ளை பயணித்துக் கொண்டு இருக்கும்போதே ஒரு செய்திய சொல்லுவாரு. ம் "நீங்க எதிர்பார்த்து வர்றதெல்லாம் அங்க ஒண்ணும் கிடையாதுப்பா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு கதை" அப்படின்னு அவர் ஒரு தோரணையில சொல்றாரு. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "புத்தகம் எல்லாத்தையும் எரிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே அவர் இறப்பு ஒரு வியப்ப தருதோ இல்லையோ, இந்த புத்தகம் இல்ல அப்படின்றது இன்னும் அதிக வியப்ப குடுக்கறதும், அதிக மன அழுத்தத்த குடுக்கக்கூடியதாகவும் அவங்களுக்கெல்லாம் இருந்திருக்கு. இன்னொன்னு, "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லும்பொழுது, "இவர் சின்ன வயசுலேருந்தே எப்பவுமே புத்தகத்தோடயே இருப்பாரு. அவர் அப்பாவே உன்னையெல்லாம் சாகும்போதும் புத்தகத்தோடயே எரிச்சுப்புடுவேன்" அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாராம். அதே மாதிரியே அவர் இறந்தோனே, அவருடைய புத்தகங்கள் எல்லாமே விறகு கட்டைக்கு பதிலா அந்த புத்தகங்கள அடுக்கி தான் எரிச்சிருக்காங்க அப்படின்ற செய்திய கேட்டோனயே, இவங்களுக்கு இன்னமும் அதாவது தன்னுடைய புத்தகம் கிடைக்கல அப்படின்ற ஒண்ணு. இன்னொன்னு அவர் இறந்த உடனேயே அவருக்காக ஒரு நூலகத்த அமைக்கணும் அப்படின்ற ஒரு கூட்டம் பேசினதையும், இப்ப நூலகத்தையும் அமைக்க முடியல. புத்தகமும் போச்சு. அப்படின்ற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கத்தையும் அங்க கண்ல காமிக்காம, அங்க ஆறுதலையும் சொல்றாங்க. சொன்ன உடனேயே அந்த மூலையில இருக்கக்கூடிய சுருட்டுன பேப்பர பொன்னையா பிள்ளை எடுத்து தன்னுடைய மடியில வைக்கிறாரு. வச்சோனே அந்த தோழமை கூட்டத்திட்ட அந்த பேப்பர இதுதான் மிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர எடுத்து காமிக்கிறாங்க. காமிச்ச உடனேயே அந்த பேப்பர எல்லாரும் விரிச்சு பார்க்குறாங்க. விரிச்சு பார்க்கும் பொழுது அந்த பேப்பருக்குள்ள ஒற்றை தொடர் எழுதியிருக்கு. அந்த தொடர் என்ன அப்டின்னா, "இறந்தவர்கள் வாழும் நிலையும், பேசும் முறையும்" அப்படின்னு எழுதியிருக்கு. இத வாசிச்ச உடனேயே அவங்களுக்கு அவர்கள் ஊருக்கு கிளம்ப வேண்டிய புகை வண்டியினுடைய ஒலி கேட்குது. இதோட சிறுகதைய ஆ கீரா அவர்கள் முடித்திருக்கிறார்கள். எப்பவுமே சரி, புத்தகத்த உலகமா கொண்டவர்களும் சரி, உலகத்தை புத்தகமாக நேசிப்பவர்களும் சரி, வாழும் பொழுது அவர்கள் வேடிக்கையாளராகவும், ஒரு பைத்தியமாகவும் தான் அவங்களுக்கு தெரிவாங்களே தவிர, ஆனா இறந்த ஒரு நொடி பொழுதுல தான் அவருடைய புகழும், உழைப்பும் இன்றும் நம்ம பேசிக்கிட்டு வரோம். அந்த மாதிரியான ஒரு கதையமைப்போடு தான் புத்தக உலகம் அப்படின்ற கதைய கீரா அவர்கள் படைத்திருக்காங்க. இதுல நான் வேற எந்த தொடர்பான செய்தியும் பேசுவதற்கு நேரம் இல்லை அப்படின்றதுனால நான் கதையோட முடிச்சுக்கிறேன். நன்றி. குழந்தையே நீங்க நிறைவா அந்த கதை தொடர்பா நிறைய சொல்லலாம். ஒண்ணும் கிடையாது. ஏன்னா தொடக்கத்துல அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி செய்தோமே தவிர, உங்களுக்கான நேரம் முழுமையானது. உங்களுக்கான நேரத்தை கலையிலக்கிய பெருமன்றம் முழுமையாக ஏற்று நாங்கள் எல்லாம் உங்களுக்காக கூடியிருக்கிறோம். அதனால் நிறைவாக பேசுகின்ற பொழுது நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய கதை கதையை சொல்லணும் அப்படின்னு கொஞ்சம் அந்த நேரத்தினுடைய அருமையை நான் சொன்னதுனாலயே என்னதுல ஓட்டமும் நடையுமாக உங்களுடைய கதை இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. ஆனால் மனதிற்கு ஒரு கொஞ்சம் நீங்க சொன்ன கீரா எழுதிய செய்தியும் கூட ஒருவேளை அவருக்கு இப்படி நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயமா கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் அந்த கதையினுடைய
செய்தி இந்த வாசிப்பாளருடைய வீடுகளில் உயிரோட்டமாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சிட்டு ஒரு சில இடங்கள்ல பேர் சொல்ல விரும்பல. அந்த புத்தகங்கள் முழுமையும் கொண்டாந்து பல்கலைக்கழகத்துல ஒப்படைச்சிருக்காங்க. அந்த புத்தகத்தை ஒண்ணும் இல்ல. அவர் அந்த உலகத்தை விட்டு மறைந்த ஒரு ஒரு 4-5 நாள்லயே கல்லூரிகள்ல கொண்டாந்து மூட்டை மூட்டையா கொண்டாந்து ஒப்படைக்கிறாங்க. ஆனால் அது அவருடைய சொத்து என்பதை மறந்து ஒருவேளை அவர் ஒரு 100 ஏக்கர் வாங்கி வச்சு பத்திரமா வச்சிருந்தாருன்னு வச்சுக்கங்க, அந்த பத்திரத்தை அப்படி எரிப்பாங்களா? எரிக்க மாட்டாங்க. அடாடாடா! நான் போடும் எனக்கு வேணாம். எனக்கு 50 ஏக்கரு, உனக்கு 20 ஏக்கரு. அடாடாடா! ஒருவேளை பணக்கட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க. ஆனால் இந்த உலகம் எது செல்வம் என்பதை தெரியாமல் மறுதலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க தேவூர்ல இருக்கக்கூடிய கிளை நூலகத்திற்கு நாம சென்றோம். வாசகர் வட்டம் இன்றைக்கு தான் தொடங்கினோம். அதுல வாசகர் வட்டத்தினுடைய தலைவராக நம்ம தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதுல தெரிந்து கொண்ட செய்தி, எது செல்வம் என்பதை அவர் நூலகர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இந்த நூலகத்தில் தானே பல்வேறு மகான்கள் இருக்கிறார்கள். இந்த நூலகத்தினாலே பல்வேறு ஞானிகள் இருக்கிறார்கள் அப்படின்னாரு. அது எதை சொல்லுகிறார் என்றால், நூலை குறிப்பிட்டார். இவ்வளவு பெரிய அற்புதம். ஆனால் அது தெரியாமல் எங்க தேவகோட்டையில எந்த கடையில் எதை குடிக்காதே, எதை இது பண்ணாது அதுல இருக்கக்கூடிய கூட்டத்தினுடைய எண்ணிக்கை 1% கூட நூலகத்தில் இல்லை. நூலகத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் பல்வேறு முயற்சி எடுக்கிறார். நூலகத்துல எல்லாரையும் வாசிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறார். அவருடைய பணி அளப்பரியது. அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அவரை வாழ்த்துகிறது, பாராட்டுகிறது. ஆனால் அந்த வாசிப்பையும் நேசிப்பையும் இளையோர்கள் தொலைத்து விட்டார்கள். ஏன் குடும்பமே தொலைத்து விட்டோமோ என்கிற ஐயத்தினுடைய வெளிப்பாட்டினுடைய கதை இது. கொஞ்சம் உண்மை கலந்த யதார்த்தம் என்கிற கதையை அழகாக சொல்லிய முனைவர் தஞ்சை கரந்தை தமிழ் சங்கத்தினுடைய அந்த கல்லூரியிலே உதவி பேராசிரியராக 6 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரக்கூடிய முனைவருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற எங்களுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ஐயா ரவீந்திர பாரதி அவர்கள் தொடங்கி வைக்கும். அன்பான தோழமைகளே, உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நானும் கொஞ்சம் காலதாமதமாக வந்தேன். காரணம் என்னன்னா, இந்த கதை எனக்கு புத்தகத்துல இல்லை. எங்கிட்ட இருக்கிற புத்தகத்துல இந்த கதை இல்லை. இந்த கதையை படித்து விட வேண்டும் என்று பேராசிரியருக்கு கருமுகனுக்கு போன் பண்ணேன். அவர் என்ன பாவம், என்ன வேலையோ தெரியல, அவரால் எடுக்க முடியல. அறத்துக்கு போன் பண்ணா அவர் கூட்டத்தில் இருப்பார் போல, நான் பின்னாடி பேசுகிறேன்னு மெசேஜ் கொடுத்துட்டாரு. அப்புறம் டிஎஸ் நடராஜனுக்கு போனோம். ஐயோ, நான் அந்த குழுவிலே இல்லை சாமி, நீங்க இளங்கோவை பிடிங்கன்னாரு. அப்புறம் இளங்கோவை பிடிச்சேன். அவரு நான் பாக்குறேன் அதுக்குள்ள 8 மணி ஆயிடுச்சு. 8 மணி ஆயிடுச்சு. உள்ள நுழைஞ்சா கருமுருகன் ஐயா கிட்ட இருந்து போன் வருது. ஐயா, நான் இணையத்துக்குள்ளே வர முடியலையே, நீங்க வந்துட்டீங்களா? இல்ல நான் இன்னும் வரல, வந்துடுறேன் அப்படின்னு பார்த்தா எனக்கும் ஒரு 3 நிமிடங்கள் தாமதமாக தான் இணையம் கிடைத்தது. எல்லோரும் இணையம் இன்னைக்கு நம்மளை கொஞ்சம் இணையத்தின் மேல ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கிடுச்சு. மகிழ்ச்சி. எது எப்படி இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சி மிக அருமையாக நடந்திருக்கிறது. சகோதரி, மகள் என்றே சொல்லலாம், உதவி பேராசிரியர் கிருத்திகா அவர்கள் கரந்தை தமிழ் சங்கம்னே தமிழ் ஊருது பாருங்க. தமிழ் வழி போய் படிச்ச கல்லூரிங்கிறது. அந்த கல்லூரியில உதவி பேராசிரியர் கிருத்திகா அவர்கள் அழகா சொன்னாங்க கதையை. இதுல நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நடைமுறை வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா. இந்த புத்தக புழுக்களுக்கு இதையும் கவனிக்க வேண்டும். வாசிப்பை நேசி. வாசிப்பு என்பது நேசிப்பது. வாசிப்பே உலகமாக இருந்தால் கவனிக்கிறது, எப்படி குழந்தைகளை படிக்க வைக்கிறது, அவருக்கென்று ஒரு நிலம் இருக்கிற அந்த நிலத்தை யார் உள்றது, அதை யார் மேற்பார்வைப்படுறது, எப்படி விளையும், எல்லாம் தானா விளையுமா? நம்ம மகாகவி காளிதாஸ் என்ற படத்துல எல்லாம் தானா ஆடு போய் சேர்ந்துடும் சொல்லி சொல்லுவாங்க.
அப்ப சிவாஜி கணேசன் ஒரு ஏமாளியா இருப்பான், ரொம்ப கோமாளியா இருப்பான். அவன் வந்து அறிவில்லாதவனா இருப்பான். இவனல்லவா மகாமடையன்னு ஒரு மனோகர் மனோகர் ஆர்.எஸ். மனோகர் இவனல்லவா நுனிக்கிளையில இருந்து அடிக்கிளையை வெட்டுவான் அவன். அவனை ஏன் ஏப்பா நுனிக்கிளையில் உட்கார்ந்து அடிக்கிளையை விட்டு இறங்கி வா அப்பனே வர முடியாதுடா மவனே அப்படின்னும். அப்பதான்டா கிளை ஒடியணும். அது போல புத்தக புழுவாகவே இருந்தால், புத்தக பூச்சியாக இருந்தால் அப்படியும் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த கதையினுடைய உள்கருத்து. அததான் ரொம்ப அழகா. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம எல்லாருமே இதுக்குள்ள வர்றோம். நாம் எல்லாருமே புத்தகத்தை இழந்தவர்கள். நண்பர்களுக்கு படிக்க கொடுத்து வர முடியாமல் போனவர்கள். நாமும் பல புத்தகங்களை அடிச்சிருக்கிறோம். அந்த அந்த வேலையும் செய்திருக்கிறோம். ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஏராளமான புத்தகம் வச்சுருவார். அந்த புத்தகங்களை எடுத்து பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு பல பேருடைய கையெழுத்து இருக்கு அதுல. அப்ப என்ன அர்த்தம்னா பல பேர்கிட்ட இருந்து இவரு இரவல் வாங்கி அழுத்திக்கிட்ட புத்தகம் தான் இது என்பது தெரிய வரும். அது வந்து திருட்டுல ஏதோ ஒரு உயர்ந்த ரக திருடுதான். அதுல மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனாலும் கூட இப்பொழுதோ எங்க வீட்டுல கூட சொல்லுவாங்க, என்ன பரீட்சைக்கு படிக்கிறீங்களா? எப்ப பாரு படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உண்மைதான். நமக்கு புத்தகமே நமக்கு உலகம்னா உலகம்னு ஒண்ணு தனியா இருக்குல்ல, அதையும் கவனிக்கணும் இல்ல. இதிலேயே இருக்கக்கூடாது. அதான் இந்த இந்த புத்தகத்துல இந்த கதையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது யதார்த்த வாழ்க்கை நடைமுறைகளையும் பார்க்க வேண்டும். புத்தகத்துக்கு வாசிப்புக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. அது நமக்கு வந்து ஒரு சுவாசத்தை போன்றது, தாகத்துக்கு தண்ணீர் போன்றது, பசிக்கு உணவு போன்றது. ஆனாலும் கூட கடைசியில என்னாச்சு இவர் மேல இவர் மேல இந்த புத்தகத்து மேலேயும் எவ்வளவு வெறுப்பு இருந்தா புத்தகத்தை வச்சே இவர் எரிச்சிருக்கிறாங்க. இவரை எரிக்கிறதுக்கு இவருடைய புத்தகத்தையே பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால் அது ஒரு எல்லைக்கு போயிடுச்சு, எல்லை மீறி போயிடுச்சு. அதுதான் இந்த புத்தகத்துல பல செய்திகள். புத்தகங்களை இரவல் வாங்கினாலும் திருப்பி கொடுக்கணும், அது ஒரு நாணயம். அதுக்கப்புறம் வாங்கின புத்தகத்தை ஒழுங்கா படிச்சுட்டு உடனுக்குடனே நூலகத்துக்கு திருப்பி கொடுத்துடணும். நூலகத்துல நாம கொடுக்கலன்னா அடுத்தவன் படிக்க முடியாது என்ற செய்திகளையும் சொல்லிவிட்டு வாசிப்பு என்பது மிக உன்னதமான பழக்கம் என்பதையும் சொல்லி கடைசியில் வாசிப்பே உலகம் என்று வைத்துக் கொண்டார், புத்தகமே உலகம் என்று வைத்துக் கொண்டால் நம்முடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் குழந்தைகள் மனைவி மக்கள் தொழில் எல்லாம் பாதிக்கப்படும் என்பதையும் இந்த கதை. அப்ப லௌகீக வாழ்க்கையும் முக்கியமானது. நல்லா இருந்தா தானே நல்லா வயிறார சாப்பிடணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், மனைவி மக்களை கவனிக்கணும், தொழிலை செய்யணும். இதெல்லாம் செய்தா தானே படிக்கிறதுக்கு புத்தகம் விலை கொடுத்து வாங்க முடியும். அது அப்பதான் படிக்கிறதுக்கு ஓய்வு கிடைக்கும் நமக்கு. எனவே மிக அருமையான கதை இது. இந்த கதையை கிருத்திகா அவர்கள் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாடு கலை இலக்கியம் என்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துகளும், கிருத்திகாவுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் அவர்களே. பின்னோட்டத்தால் பெருமை சேர்க்கிற சிவசுப்பிரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன முனைவர் கிருத்திகா அவர்கள் கொஞ்சம் வேகம்னாலும் ரொம்ப தெளிவா சொன்னாப்புல. தெளிவான உச்சரிப்பு, நல்ல விளக்கங்கள் எல்லாம் நல்லா சொல்லி கதையை நன்றாக நேர்த்தியாக சொல்லி நிறைவு செய்திருக்கிறார். அவர் கரந்தை தமிழ் கல்லூரிங்கிறது ரொம்ப புகழ்பெற்ற கல்லூரி. தமிழ்நாட்டிலே 6 தமிழ் கல்லூரிகள் அது ஒண்ணு. நான் படிச்சது மேலச்சிவகிரி அது ஒண்ணு, திருவையாறு, திருப்பனந்தாள், கரந்தை, வாணியம்பாடி, இப்படி ஒரு 6 கல்லூரிகளுக்குள்ள அது முக்கியமான கல்லூரி. அதில் பணியாற்றுகிறார் என்று சொல்லும் போதே ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் உருவாகிறது. அந்த முனைவர் கிருத்திகா அவர்களுக்கு முதலில் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல அவர் புத்தகமே உலகம்னு இருக்காரு. அதுக்காக இவருக்கு ஒரு நோபல் பரிசு கிடைச்சுன்னா அந்த நோபல் பரிசு டாலருக்கு பதிலா புத்தகங்களே கொடுத்தா அவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு வாங்கிக் கொள்ளுவார் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறார் கீரா. அப்ப அந்த அளவுக்கு புத்தகங்களை நேசிக்கிறார். பிறகு கருணாமிர்த சாகரம் அப்படி புத்தகத்துக்கு பேரு. கருணை அமிர்தம் கடல், கருணை அமிர்த கருணை கடல் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த புத்தகத்தினுடைய பொருள். அடுத்து புத்தகமே உலகம்னு இருந்தாலுமே புத்தகம் வாசித்தால்
மனசு பொதுவா பக்குவப்படும். ஆனா இவருக்கு ஏன் இவ்வளவு கோபம் ஆங்காரம் வந்துச்சு மகன் மேல? இவ்வளவு கோபம் வருவதற்கு அந்த வந்திருக்க கூடாதுன்னு தோணுது. ஆனா கதையை ஹீரா அவர்கள் சித்தரித்திருக்கிறார் அப்படி. இவரு மிதிக்க, அவன் அடிக்க, பிறகு உலக்கையை தூக்கி வந்து இது பண்ண இளைஞர்கிட்ட இப்போ இவரால முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கணும். அவன் வாங்கி இவரை கொன்னுட்டான். ஆனா அவனும் ஒத்துக்கிட்டுதான் இத அது ஒண்ணு இது. பிறகு புத்தகங்களை சிதையில் போட்டு எரிக்கிறது. அதாவது ஒருத்தருக்கு எது ரொம்ப பிடித்தமா இருக்குதோ அத வச்சு படைப்பாங்க. படைச்சு சாமி கும்பிடுவாங்க. அத வச்சு சாமி கும்பிடுவாங்க. அப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கோம். சிதையில போடுறதுங்கிறது ரொம்ப ஒரு கொடூரமான செயல் மாதிரி தான் தெரியுது. ஆனா பொதுவா ஒரு இனத்தை இப்ப இலங்கை தமிழர்களை அழிக்கிறதுக்கு நினைச்சாங்க. முதல்ல அங்க உள்ள நூலகத்தை அழிச்சாங்க. இந்த ஆரியர்களின் நயவஞ்சக பேச்சு, அதாவது சொக்கப்பனை கொளுத்துவாங்க. அதுல அந்த பனை ஓலை சுவடிகள் இருக்குல்ல, அதுல இலக்கியங்கள் எழுதியிருந்தாலும் அதை அதுல போட்டு எரிச்சா நல்லது அப்படின்னு சொல்ல சொல்ல நம்ம தமிழர்களும் விழிப்புணர்வு இல்லாமல் ஏமாந்து எரிந்து பல இலக்கியங்களை பாழாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமா, ஆடிப்பெருக்கின் போது இன்னைக்கு ஆடிப்பெருக்குறேன், பனை ஓலை ஏடுகளை அதுல போட்டா, அந்த வெள்ளத்துல போட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கையும் போட்டிருக்காங்க. அப்படி போடும் போதும் அந்த வெள்ளத்தை எதிர்த்து வந்த ஒரு நூல் எதிர்த்து வந்ததெல்லாம் வரலாறு சொல்லுகிறது. அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கு பேர் தான் திருவேரகம்லாம் சொல்லுதாங்க. இப்படி பல செய்திகள் இருக்கு. அந்த புத்தகங்களை சிதையில் போட்டு அது ரொம்ப அந்த இந்த பழையன கழிதல் புதியன புகுதல் மாதிரி இந்த போகி பண்டிகைக்கு எரிப்பாங்களே, அதை மாதிரி நினைச்சுக்கிட்டா இது பண்ணுறது அது பெரிய கொடூரமான செயல், தவறான செயலாக கருதுகிறேன். எப்படியும் செஞ்சிருக்காங்க. அது கடைசியில் அந்த ரேப்பர்ல இறந்தவர்களின் வாழும் நிலையும் பேசும் முறையும் இருக்குல்ல, அந்த வாக்கியம் தான் கீரா அவர்கள் தன்னுடைய புத்தகங்களின் மூலம் வாழ்கிறார், புத்தகங்களின் மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தோழமைக்கு மிக்க நன்றி. வேறு யாராவது பின்னூட்டம் தரீங்களா? நடராஜன் தோழர், டிஎஸ்என் தோழர், ஜெயித்து காட்டுவோம் தோழர், அம்மா சங்கீதாமா, கணபதி இளங்கோ தோழர், காவியா குமரேசன் அம்மா. ஓகே, நன்றி. அம்மா கிருத்திகா, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாடாம்மா? இதுல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தொடர்ந்து இந்த இணைப்புல வந்து என்னால இணைய முடியல. எனக்குன்னு கதை சொன்னா அந்த நேரம் மட்டும் என்னால இணைஞ்சு வரும். அதே சமயம் இந்த கதையை படிக்கும் பொழுது ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி நமக்குள்ளேயும் நிறைய ஓட்டம், நமக்குள்ளே ஒரு நகைப்பு, நாக்க கடித்து கொண்டு ஐயோ நம்ம செய்யற மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி. ஏன்னா புத்தகம் வந்து ஒருத்தட்டேந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்க கேட்டாதான் நான் கொடுப்பேன். அவங்க வந்து நான் கொடுத்தனே கொடுங்க அப்படின்னு சொன்னாதான் அந்த புத்தகத்தை கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா அந்த புத்தகத்தை என்னுடைய நூலகத்திலே வச்சிருவேன். நிறைய நூலகத்துல இருந்து நான் புத்தகத்தை வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு மறுபடியும் ஒரு புதுக்காடு போட்டு இன்னொரு புத்தகத்தை எடுத்துருவேன். இந்த மாதிரி எல்லாம் இந்த புத்தக நேசிப்பாளர்கள்ட்ட இதெல்லாம் உண்டு. உண்மையை சொல்லிட்டேன், இதெல்லாம் உண்டு. அது மாதிரியான ஒரு கதையமைப்போடு இதுல இருந்தது எனக்கு கொஞ்சம் நிறைய நகைப்புகளை கொடுத்தது. அதே மாதிரி ஏற்கனவே ஒரு கதையை சொல்லும் பொழுது, ஒரு ஆண் படித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது வீட்டு வேலைகள்லாம் இருக்கு, குழந்தை அழுது. ஆனாலும் அதெல்லாம் கவனிக்காம அங்க படிப்பு வேலை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கேயும் என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து விவசாயின்னு தான் முதல்ல சொல்றாங்க. இவர் வந்து ஒரு ஒரு நடுத்தர பொருளாதாரத்தை உடைய ஒரு விவசாயி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்துதான் அவர் ஒரு புத்தக வாசிப்பாளர்னே சொல்றாங்க. ஆனா அந்த விவசாயி அப்படின்ற பட்டத்தை அவங்களுடைய மனைவியும்
மகனும் தான் அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் போய் வந்து வயல்ல உழுதோ வேலை செய்யோ எந்த வேலையுமே செய்யல. அப்ப குடும்பத்தை அவர் வந்து கவனிக்கல. ஐயா சொன்ன மாதிரி புத்தக புழுவாக இருப்பவர்கள் வந்து குடும்பத்தையும் கவனிக்கணும், குடும்பமும் வேணும் அப்படின்றத ஒரு மைய கருத்தையும் இந்த கதையின் மூலம் சொ சொல்லியிருக்காங்க ஐயா கீரா அவர்கள். இன்னொன்று எல்லா நண்பர்களிடமும், அதாவது அவர் வந்து அந்த புத்தகங்கள்லாம் ஏமாத்துறது வந்து ஆத்திட்டு போறது, லாத்திட்டு போடுறது, இந்த வார்த்தையெல்லாம் அதுல சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம தற்காலத்துக்கு சொல்லணும்னா ஆட்டைய போடுறது. நம்ம நிறைய ஆட்டைய போடுவோம்ல, அததான் வந்து ஆத்திட்டு போறது, லாத்திட்டு போறது மாதிரி இந்த வழக்காற்று சொற்கள்லாம் வந்து அதுல படிக்கும்போது கொஞ்சம் புதுமையான சொற்கள்லாம் இருந்தது. அது கொஞ்சம் எனக்கு புதுமையா இருந்தது. ஆஹ் இந்த கதையில வந்து நிறைய அதே மாதிரி அவருக்கு இந்த விருது கொடுக்கறது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஐயா அவர்கள் சொன்னாங்க, இவருக்கு விருதுன்னு கொடுத்தோம் அப்படின்னா புத்தகங்களே பரிசாக கொடுக்கும்போது இன்னும் அவர் வந்து மகிழ்ச்சி அடைவாரு. அதாவது அவரு படிக்கணும் அப்படின்னு சொன்னா, படிச்சவங்க அப்படின்னா புத்தகம் கையில இருந்தாதான் படிச்சவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. படித்தவர்கள் அப்படின்னா மனிதர்களையும் படித்திருக்க வேண்டும், அவர்களுடைய மனங்களையும் படித்திருக்க வேண்டும். ஒரு புத்தகத்தை வாங்கியிருக்கோம் அப்படின்னா இவர் எதிர்பார்க்கிறார், நம்ம புத்தகத்தை வாசிக்க நினைக்கிறார், அவருக்கும் நம்ம கொடுத்து உதவணும். இந்த மாதிரியான பழக்கங்களும் சிலருக்கு இல்லை என்பதை மிக அப்பட்டமாகவே கீரா அவர்கள் வந்து இந்த கதையின் வாயிலாக சொல்லியிருக்காங்க. இறுதியாக சொல்லும் பொழுது, இறந்தவர்கள் வாழும் நிலையும் பேசும் முறையும். ஐயா அவர்கள் சொன்னாங்க, கீரா அவர்கள் தன்னுடைய எழுத்துக்களால எல்லா இல்லங்களிலும் எல்லாருடைய வாசிப்பாளர்களுடைய உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாகவே அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். இந்த இடத்துல இறந்தவர் வாழும் நிலையும் பேசும் முறையும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் கதையை முடிக்கும் பொழுது சொன்னதுதான், எப்பவுமே ஒருவர் இறந்து விட்டா அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய புகழ் இன்னும் பெரிதாக பேசப்படும். அவரை பற்றிய அந்த நினைவுகள், நினைவலைகள் எல்லாமே வந்து கூடுதலாக சொல்லப்படும். ஆனா இருக்கும் பொழுது அவருடைய படிப்பை பற்றி யாரும் புகழ்வதோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய குடும்பத்துல இல்ல. அந்த ஒரு பேச்சாளர் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, குடும்பம் நேசிப்பவரை வந்து சமூகம் ஏற்காது, சமூகம் நேசிப்பவரை குடும்பம் ஏற்காது அப்படின்னு. அப்படியாப்பட்ட வாழ்வைதான் திருமான் வேங்கடம் அவர்கள் அடைந்திருக்கிறாங்க. அந்த புரிதல் இல்லாத வாழ்க்கையினாலதான் அவருக்கு இப்படியாப்பட்ட தன் மகனாலேயே கொல்லப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்றத இந்த கதையின் வாயிலாக தெரிஞ்சேன். இன்னும் நம்ம நிறைய சொல்லலாம். ஒவ்வொரு வரியையுமே சொல்லி நம்மளுடைய சமூகத்தோடு ஒட்டி உலகக்கூடிய நிலை வாழ்க்கை எப்படி இருக்கு, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கு, குடும்பத்துல எப்படி இருக்கு, சமூகத்துல இருக்குன்னு எல்லாமே நம்ம எடுத்து சொல்லலாம். இருந்தாலும் எனக்கும் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்த முருகன் தோழர் அவர்களுக்கு நன்றி. நான் கதையை கேட்ட உடனேயே எனக்கு அனுப்பிய தோழர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்தோடு பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக தோழர். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தஞ்சாவூர் மாநகர கிளை செயலாளர் சா கிருத்திகா அவர்கள் அகிலாமாவோட இணைந்து பணியாற்றக்கூடியவர். தொடர்ந்து நான் இணைந்து கொண்டுதான் இருக்கேன். இந்த இணைய இணைப்பில் என்னால் இணைய முடியவில்லை. கண்டிப்பாக நான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு மிக மிக கடமைப்பட்டவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தோழர். நன்றி தோழமையே. நானும் இந்த புத்தக விஷயத்துல நானும் கொஞ்சம் வீக் தான். ஏன்னா சிவசுப்ரமணியன் தோழர் நினைப்பாங்க, என்னது நம்மள மாதிரியே அவரும் அப்படித்தான் இருக்காருன்னு நினைச்சிடக்கூடாது. சான்றுக்காக ஒரு சில புத்தகங்கள், இந்த புத்தகம் என்னுடைய வீடுங்கிற ஒரு புத்தகம், என்னுடைய பேராசிரியர் பழனி ராகுலதாசன் ஐயா, எல்லாருக்கும் தெரியுது, நல்ல சிறந்த சிறுகதை எழுத்தாளர் பழனி ராகுலதாசன் ஐயா. அவரு எப்ப வாங்கியிருக்காருன்னா 86ல வாங்கின புத்தகம். நான் அவற்றை எப்போ லவட்டினேன் அப்படின்னா படிக்கிறதுக்கு தான். வாங்கிட்டு திருப்ப இது 92ல வாங்கினது. இன்ன வரையும் அந்த புத்தகம் நினைக்கும் போதெல்லாம் படிப்பேன். இது மாதிரி எங்க ஐயாட்ட ஒரு 10-15 புத்தகமாவது வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருக்கேன். அவரை கேட்பாரு, அப்படியே ஐயா டால்ஸ்டாய் அவர்கிட்ட வாங்கினதான், ஆண்டன் செக்கோ எழுதின அந்த வான்கா சிறுகதை ஐயாட்ட வாங்கினதான். அது மாதிரியான இது. அதை காட்டும் ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, எங்க மாமனார் வீட்டுல இருந்து ஒரு புத்தகத்தை ஆட்ட போட்டேன், லெனின். அந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நிறைய, எங்க மாமனார் கொஞ்சம் பொது உடைமை சிந்தனை கொண்ட ஒரு பெரிய சமூக போராளி, இறந்துட்டாங்க. பட் ஆசிரியர் தான், அவங்களும் ஆசிரியர், தலைமை ஆசிரியராக இருந்தவங்க தான். எப்ப பார்த்தாலும் நானே நினைப்பேன், என்ன இவ்வளவு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப. ஆனா அவர்கிட்ட எல்லாம் மார்க்ஸ்ல இருந்து அவ்வளவு புத்தகங்கள்,
அதை பூரா ஆட்டை போட்டுட்டே இருந்தேன். ஒரு நாள் 2 3 புத்தகம்னா எடுத்தேன். கண்டுபிடிச்சிட்டாரு மாமா. ஒண்ணுமே சொல்லல. மாப்பிள்ள, நீங்க காசு பணமா கேட்கிறியா மாமா தள்ளின்னு சொல்றதுக்கு, புத்தகம் தானே அப்படின்னே அவரே கொண்டாந்து வீட்டுல வச்சுட்டு போயிட்டாரு. அவருக்கு கொடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரேக் புறம் இப்படிதான். இது புறம் என்னுடைய இதுல இருக்கக்கூடிய புத்தகங்கள். இந்த எங்கிட்டும் இருக்கும். இது புறம் புத்தகங்கள் தான். மாமா கொடுத்ததெல்லாம் ஒரு ஒரு அவர் எல்லாம் அவர் கொடுக்கல. பட் அவர் கொடுத்தத ஒரு ரேக்க வச்சிருக்கேன். எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு போதை படிப்பவர்களுக்கான ஒரு இது என்ன சொல்றது, இது குற்றம் சொல்றதா குற்றம் இல்லைன்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஒரு பேராசிரியரே, நல்ல நூலகம் மாதிரி வீட்டை வச்சிருக்கு. வீட்டுல நூலகம் மாதிரி நல்லா வச்சிருக்கீங்க. இல்ல, இது என்னுடைய அறை, என்னுடைய அறை. ஆனா கல்லூரியில் தோழர், நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன். நான் இந்த புத்தகங்களை ஆட்ட போடுறது பழக்கம் எனக்கு இல்ல தோழர். உண்மைக்கு அது என்னமோ மேனாள் பொதுச்செயலாளருக்கெல்லாம் இருந்தா சொன்னாப்புல. தோழர், அந்த புத்தகங்களை ஆட்டப்படுறது எங்களுடைய ஆசான் ஜீவாட்டை நாங்க படிச்ச கலை. ஜீவா வந்து ஆமா, ஜீவா தோமுசிய பார்க்க போகும்போது கீழே இருந்து போகும்போது இவர் மேல வந்துடக்கூடாங்க சொல்லி தோமுசி அங்க கீழே வேகமா கீழே இறங்கி வருவாராம். கீழே இறங்கி வந்தீங்கன்னா மேல போயிட்டாருன்னா புத்தகங்களை திருப்பி போகும்போது காஃபி வாங்கிட்டு வா அப்படிம்பாராம். காஃபிக்கு ஏற்பாடு பண்ணா தோமுசி கீழே இறங்கி போறதுக்குள்ள புத்தகம் பேரும். ஜீவா புத்தகங்களை இதே மாதிரி ஆட்டப்படுறது வந்து மிக சிறந்த மன்னன். அதை தோமுசி தகுதிக்காக அவரும் போட்டா போட்டி போடுவாரு. அது வந்து எங்க ஜீவாவுடைய கலைய கரும்புருக்கு நன்றாக செஞ்சிருக்காரு. அதுவும் அவருடைய குரு அவர் பழனி ராகுல்தாசன் ஐயா ஆட்ட பண்ணியிருக்காரு. மாமன் ஆட்ட பண்ணிருக்காரு. மகளை அவரு ஆட்டப்படும் போது புத்தகத்தை ஆட்டப்பட்டாரு. இல்ல, எனக்கு அதெல்லாம் பெருசுலாம் இல்ல. எங்க மாமா பாத்துட்டாங்க, ஒண்ணுமே சொல்லல. எனக்கு பயம். எங்க வீட்டை மாட்டே, உங்க ஒரு புக்கு எடுத்தமா உங்க அப்பா பாத்துட்டாருமா, எதுவும் தப்பா நினைப்பாரா, ஐயோ மாப்பிள்ள இவ்வளவு களவாணியா இருக்காருன்னு நினைச்சிருவாருப்பா, அப்படி இப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அன்னைக்கு சாயந்தரமே கொண்டாந்து புத்தகத்தை ஒரு நல்ல கம்பு பையில எல்லா கம்யூனிஸ்ட் எல்லாமே அவர் அந்த புத்தகம் தான் படிப்பார். பொது உடைமை சித்தாந்தம் கொண்ட அத்தனை எல்லாமே மார்க்ஸ் இந்த மாதிரி புக் பூரா கொண்டாந்து பையில கொடுத்துட்டு, மாப்பிள்ள இந்த காசு பணம் கேட்டிருந்தா கூட மாமா இல்லைன்னு சொல்லியிருப்பேன் மாப்பிள்ள, இந்த கேட்கல, அதுவரை நீங்க ரொம்ப சந்தோஷம், இதெல்லாம் படியும்பா அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாமா வந்து விளையாட்டுக்காக மகள் கொடுத்ததுக்காண்டிக்கும் இல்லை, அதற்கு முன்பாகவே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு போராளி. இந்த பகுதியில எல்லாம் போராடின போராளி. அது கூட ஒரு இந்த அமைப்புல வந்து என்னைய காட்டிலும் அந்த பொது உடைமை சித்தாந்தம் எங்க வீட்டம்மா பேசணும்னா நிறைய பேசுவேன். ஏன்னா இந்த புத்தகம் பூரா படிச்சு முடிச்சிட்டாங்க. நல்லா படிச்சு முடிச்சுட்டு நல்லா விமர்சனம் பண்ணுவாங்க. ஏன் இதை பேசுறோம் அப்படின்னா, புத்தகம் வாசிப்பு என்பது சமீப காலங்களில் குறைந்து வருகிறது. எங்க பழனி ராகுலதாசன் ஐயா உண்மையிலே வாழ்க்கையில மறக்க மாட்டோம். எங்களை கல்லூரியில படிக்கும்போது இங்க இருந்து மதுரைக்கு அவங்க செலவுல கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் மீனாட்சி கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது ஒரு நாள் கூட. எங்கே போவாங்கன்னா அந்த பழைய புத்தக கடை இருக்குல்ல, அங்க பூரா கூட்டிட்டு போவாங்க. அங்க போயிட்டு முன்னாடியே ஒரு டீ வாங்கி கொடுப்பான், வடை வாங்கி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இந்த புத்தகத்தெல்லாம் படிங்க. அவனை இவரை பார்க்கவுமே அந்த படுதாலாம் விரிச்சு அந்த பழைய படுதாலாம் வச்சிருப்பான், அதை எல்லாமே அவுத்து விட்டுருவான். இவர் பூரா புத்தகமா வாங்கி 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 எங்களுக்கு இந்தாங்க 4 புத்தகம் வச்சுக்கங்க, இதை படிச்சிருங்க அப்படிம்பாரு. ஒரு புத்தகம் தன்னுடைய ஊதியத்தை பூரம் பழைய புத்தகம் வாங்குறதுக்காகவே ஊதியம் வாங்கிய ஒரே பேராசிரியர் எங்க பழனி ராகுலதாசன் ஐயா. இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட நாங்க கத்துக்கிட்டது. எங்க டிஎஸ்என் தோழர் சொன்ன மாதிரி எங்க மாமா சொன்னது ஞாபகத்துக்காக சொல்றேன். ஜீவாவை எங்க மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆசிரமத்தெல்லாம் அவர் இந்த ஸ்கூல்ல அந்த கிராமத்துல இருந்து போய் அவங்களாம் அந்த காலத்துல போய் பார்த்து பண்ணி பேசின மக்கள். ஏன் இதை அவ்வளவு நேரம் பேசிட்டோம் என்றால், புத்தக வாசிப்பு என்பது குறிப்பாக புத்தகம் வாங்குற பழக்கமே குறைஞ்சு போச்சு. எனக்கு அதுதான் வருத்தம். புத்தக கண்காட்சி போட்டிருக்காங்க, அதுல வாங்குற புத்தகம் என்ன தெரியுமா? கோல புத்தகம். நல்ல நேரம் பார்ப்பது எப்படி, வீட்டுக்கு லட்சுமி வருவாளா வரமாட்டாளா, ரொம்ப நாட்டுக்கு முக்கியம் பாருங்க. சம்பாரிச்சாதான் லட்சுமி வருவா, இல்ல பக்கத்து வீட்டு நல்லா சொல்லக்கூடாது, இணையத்துல கோபமாவும் வருது. என்ன அது? அப்புறம் என்ன, எந்த ஆடை வாஸ்து பார்ப்பது எப்படி? எங்க வீட்டை நீங்க ஆரோக்கியமா காற்றோடமா கட்டின வாஸ்து பார்ப்பது எப்படி? பாத்தீங்கன்னா மக்கள் வாங்குற பூரம் அதுதான். வேகமா போய் வாஸ்து பார்க்கறது. சமைப்பது எப்படி? எங்க சமைப்பது எப்படின்னு யாராவது புத்தகம் வாங்கி படிப்பாங்களா? எல்லாம். ஆனால் நல்ல வாசிப்பு, மனிதநேயம் தொடர்புடைய இலக்கியங்கள், இன்னைக்கு நம்ம கலை இலக்கிய பெருமன்றம் எடுத்திருக்கிற நம்ம மேனாள் பொதுச்செயலாளர் சொல்லுவது மாதிரி
எடுத்திருக்கிற மகத்தான பணி எதற்குன்னா இது ஒரு தொடர் பணி. ஏன்னா இது செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. மனிதன் எங்க தவத்திரு குன்றக்குடி அடிகளார் மறைந்த பெரிய குரு மகா சன்னிதானம் சொல்லுவாங்க, சரஸ்வதி பூஜை என்று புத்தகத்திற்கு பொட்டு வைத்து அது பூ போட்டு படிக்காமல் அதை மூடி வைத்து விடாதீர்கள். சரஸ்வதி பூஜை என்றாவது அந்த புத்தகத்தை புது புத்தகங்கள் விலைக்கு வாங்குங்கள். அன்றைய தினமாவது ஒரு புது புத்தகத்தை வாங்கி படியுங்கள் என்று சொல்லுவார். அப்படி ஒரு நல்ல, ஆனா இன்னைக்கு சொத்துன்னா வேற மாதிரி போயிடுச்சு. சொத்துனா நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரிதான், பையன் கொண்டு விட்டான், ஆனா வருத்தப்படுறான். அதுதான் அந்த கதையினுடைய போக்கு. ஐயோ நான் கொன்னுட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறான் பாத்தீங்களா? அதுதான் மனிதன் என்பவன் தவறை உணர்ந்தாலே அவன் மனிதனாக மாறிவிடுகிறான். எந்த மனிதன் தான் செய்த தவற்றை உணராமல் அவன் மீண்டும் மீண்டும் மறைக்கிறானோ அவன் மிருகமாக ஆகிவிடுகிறான். அதுதான் இந்த கதை சொல்லுகிறது. மனிதனாக வந்ததற்கான காரணம் அவர் புத்தகம் வாசித்தார். இவனும் ஏதாவது ஒரு நேரத்துல பொழுது போகாம ஒரு புத்தகத்தை படிச்சிருப்பான். ஒரு புத்தகம் படித்ததற்கே அவன் தன் தவறை உணர செய்தது. ஆகவே தோழமைகளே, ஒவ்வொரு நாளும் புத்தகம் வாசிப்பதற்காக ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்கும். அடுத்த தலை குறிப்பாக பணியில் இருப்போர், இன்னமும் குறிப்பாக ஆசிரியராக இருப்பவர், எனக்கு அது ஒரு வருத்தம். ஆசிரியராக இருப்பவர்கள் பாட புத்தகத்தை வகுப்பிற்கு போவதற்கு முன்பாக அரை மணி நேரம் வாசிப்பது அல்ல வாசிப்பு. பாடங்கள் அல்லாமல் பிற இலக்கியங்களை தேடி 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 படிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைப்போம். குறைந்தது ஒரு வீடில் ஒரு 10 புத்தகமாவது திருக்குறள் கொண்ட உள்ளிட்ட ஒரு நல்ல 10 புத்தகமாவது. நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன், இதை சொல்லி நிறைய பண்ணிடுறேன். மலேசியாவுக்கு போயிருந்தேன், பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மகாபாரதம், கம்பராமாயணம் அப்படியே ஒரு கண்ணாடி தேக்கு மர சட்டங்கள் பொருந்திய ஒரு அதுல அழகு போட்டு பூவெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. நான் கேட்டேன், இந்த புத்தகம் எல்லாம் படிச்சுட்டீங்களா? இல்ல சார் அது சாமி கும்பிடுறதுக்காக அப்படின்னாங்க. புத்தகம் என்பது கும்பிடுவதற்காக அல்ல. புத்தகம் என்பது நேசிப்பதற்காக, வாசிப்பதற்காக, சுவாசிப்பதற்காக, இந்த உலகத்தை புத்துயிர் பெற செய்வதற்காக இலக்கியங்களை முன்னெடுப்பதுதான் நம்முடைய நோக்கம். அதை கதையின் வாயிலாகவும் உயிரோட்டமாக கொண்டு வந்த கீரா ஐயா அவருடைய படைப்புகளை சிறப்பாக இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லி வாயிலாக பயணித்த அருமை தோழர் கிருத்திகா அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி பின்னூட்டத்தை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். பின்னூட்டம் போட்டிருக்காங்க, நிறைய பேர் இன்றைக்கு பின்னூட்டம் போட்டிருக்காங்க. குறிப்பாக நிகழ்ச்சி தாமதத்துக்கு போட்டிருக்காங்க. டிஎஸ்என் தோழர் பரவாயில்லைன்னு போட்டிருக்காங்க. காவியா தோழர் கதை சொல்லும் விதம் அருமை தோழர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி பின்னூட்டத்தால் நாம் ஒவ்வொரு நாளும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, நாளை தினம் கதை என்பது ஒரே ஒரு நிமிடம். ஒரு நிமிடம் தோழர்களே. 50 வருஷ பழைய ஸ்கூட்டரை நீங்க வச்சுக்கிட்டு அவர் சைக்கிள் பழைய சைக்கிள்னு சொல்றீங்களா? நேரத்துக்கு வேமா டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. ஒரு செகண்ட். நீங்கல்ல நீங்க ஒண்ணு கருணாகரன். சும்மா பேச்சுக்காக சொன்ன கருணாகரன். இந்த லிப்ட் எப்ப சரியாகும்னு தெரியலையே. ஆனந்தி, நீ சொன்ன மாதிரியே லிப்ட லாக் பண்ணிட்டோம். அடுத்து என்ன? என்னையும் வந்து தப்பா பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதிலடி கிடக்கும். சொன்னா அவங்களுக்கு புரியாது. ஒரு நிமிடம் போல. அவங்களே கிடக்கட்டும். ஓகே. ஆஹா, நாளை தினம் கதை சொல்லுவர் மிக 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 சிறப்புக்குரியவர். கதையினுடைய தலைப்பு முது மக்களுக்கு என்கிற கதை. உண்மையிலே இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக பயணிப்பதற்கு தூண்களாக இருப்பவர்களில் ஒருவர், பிரதான தூணாக இருந்து நம்மோடு பயணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை, நான் விரும்புகிற, நான் மதிக்கிற மிகப்பெரிய மனிதர் திரு தங்க சிவசுப்பிரமணியம் தோழர், ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர் முதுமக்களுக்கு என்கிற சிறுகதை நாளை தினம் பின்னூட்டம் மட்டுமல்லாது கதை சொல்ல இருக்கிற ஆளுமை நாளைக்கு கதை சொல்லுகிறார். தோழர்களே அத்தனை பேரும் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தோழமைகள் அத்தனை பேருக்கும் கீரா அவர்களுடைய கதையை முன்னெடுத்து சொல்லுவது என்பது ஏதோ ஒரு மணி நேர இலக்கிய அரங்கம் அல்ல.
ஒரு புதிய உலகை உருவாக்குவதற்கான நோக்கம். அதிலே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுப்போடு பயணிக்கிறது. தோழமைகளை சேர்ந்து பயணிப்போம். நாளை இரவு 8 மணிக்கு உங்களோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம். நன்றியும் வாழ்த்துக்களும்.